மகாநதி அடுத்த வர எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். விஜய் பாத்தீங்கன்னா தாத்தா கிட்ட இந்த மாதிரி காவேரி எனக்கு கொடுத்த கிஃப்ட்டுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா இந்த கான்ட்ராக்டை காவேரி முன்னாடியே நான் கிழிச்சு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட விஜய் வந்து சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் காவேரி பாத்தீங்க அப்படின்னா வெண்ணிலா விஷயத்தை இதுக்கு மேல விஜய் கிட்ட மறைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துல இருந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. காவேரி வந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு கார்ல இருந்து இறங்குறத பார்த்த கங்கா பாத்தீங்கன்னா ஏன் காவேரி உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை திட்டுறாங்க. கங்கா வந்து வெண்ணிலா கிட்ட இந்த மாதிரி விஜய்க்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு, இவதான் வந்து விஜயோட பொண்டாட்டி, இனிமே நீங்க வரத்துக்கு வேலையே இல்லை, நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை வந்து கையை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு போறதுக்காக ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் காவேரி பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவே முடியாம இருக்காக்கா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்காவை பார்த்து காவேரி இந்த விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து விஜயும் தாத்தாவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து காவேரி வந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. வெண்ணிலாவை பார்த்து விஜய் பார்த்தீங்கன்னா ஃபைலை வந்து கீழே போட்டுட்டு ஷாக்ல இருந்து மீள முடியாம அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரியை பார்த்து என்ன காவேரி வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்திருக்கேன், உனக்கு எப்படி வெண்ணிலாவை தெரியும், எங்க இருந்து கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு காவேரி சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரும் அன்னைக்கு என் பர்த்டே அன்னைக்கு ஒரு ஆசிரமத்துக்கு போனோம்ல விஜய், அங்கதான் வந்து வெண்ணிலா இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க. நான் இவ்வளவு நாள் வந்து வெண்ணிலாவை தான் நிவேதா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருக்கேன், ராகினி மூலியமா தான் இவங்க தான் வெண்ணிலா அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜயை பார்த்த வெண்ணிலா பாத்தீங்கன்னா ஓடி போய் விஜய் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. விஜய் வந்து வெண்ணிலாவை இவ்வளவு நாள் எங்குமா இருந்த, உன்னை எப்படிலாம் நான் தேடினேன்னு தெரியுமா, உன்னை காணாமல் நான் எவ்வளோ தவிச்சு போயிருந்தேன்னு உனக்கு தெரியுமா, இவ்வளோ நாள் எங்கே வெண்ணிலா போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே விஜய் வந்து கேட்பாங்க. நீ இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா வெண்ணிலா, இவ்வளோ நாள் வராமல் இப்போ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்து விஜய் வந்து கேட்பாரு. இதை பார்த்தா காவேரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம உருகி உருகி லவ் பண்ண விஜய் வந்து இப்போ நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சி ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து விஜய் பார்த்து இந்த மாதிரி உங்கள் பர்த்டேக்கு நீங்கள் விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட்டை வந்து கேட்டிருந்தீங்க, அந்த விலை மதிக்க முடியாத கிஃப்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், இனிமே அந்த கிஃப்ட்டை பாத்துக்கிறது உங்க பொறுப்பு தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரூமுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா வந்து காவேரி கிட்ட எங்கம்மா போற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒரு நிமிஷம் தாத்தா இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவங்க ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போன காவேரி பாத்தீங்கன்னா டோரை வந்து லாக் பண்ணிட்டு அவங்க கஷ்டத்தை வெளியே சொல்லவும் முடியாம உள்ளேயும் வச்சுக்க முடியாம ரொம்பவே தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. என்னோட நிலைமை மட்டும் எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது, ஏன் என் லைஃப்ல மட்டும் எனக்கு பிடிச்சது வந்து ரொம்ப நாள் என் கூட இருக்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அதை நினச்சி ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் காவேரி வந்து எடுத்துக்கிட்டு கீழே வராங்க. இதை பார்த்த தாத்தா விஜய் பாட்டி எல்லாமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. தாத்தா வந்து காவேரியை பற்றி எங்க காவேரி கிளம்பிட்ட, பேக் எடுத்துட்டு எங்கம்மா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்ட எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம அந்த கான்ட்ராக்ட் ஃபைலை போய் எடுக்கிறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா ஃபைலை எடுத்துட்டு தாத்தா கிட்ட இந்த மாதிரி இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு, இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சாலும் சரி முடியலனாலும் சரி இனிமே நான் இந்த வீட்டில் இருக்க அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வீட்டை விட்டு கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி எல்லாமே காவேரி வந்து போகாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னாலும் காவேரி வந்து கேட்காம அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. விஜய் பாத்தீங்கன்னா காவேரி வெளியே போறதை பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட போகாத காவேரி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து வெண்ணிலாவை பார்த்த ஷாக்ல இருந்து இன்னும் மீளவே இல்லை. இதுக்கப்புறம் விஜய் வந்து என்ன முடிவெடுக்க போறாரு, அவருக்கு வெண்ணிலா தான் முக்கியமா காவேரி தான் முக்கியமா, எந்த முடிவை வந்து அவர் சூஸ் பண்ண போறாரு அப்படிங்கறத அடுத்த ப்ரோமோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.